செய்திகள். மலேசிய இந்தியர்களின் மூத்த தலைவராக விளங்கிய துன் சா சாமிவேலு அவர்களின் பங்களிப்புகள் என்றும் போற்றப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புகழ்ந்துரைத்தார். அவர் நம் நாட்டுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் ஆற்றிய பங்குகள் அளப்பரியது. இன்று மாலை நடைபெற்ற MID மாணவர்களுக்கு காசோலை வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று இவ்வாறு உரையாற்றினார். முன்னதாக மாயிகா தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கில்லான் பள்ளத்தாக்கில் எய்ம்ஸ் கல்லூரி துவக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கோலாகுபு பருவில் நடைபெறும் நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பு தேர்தல் விதிமீறல் என்று வர்சே மலேசியா குற்றம் சாட்டியுள்ளது. கோலாகுபு பரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் மே 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாளை கோலாகுபு பருவில் மாபெரும் ஒரு நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பு நடைபெறவுள்ளது. இந்த திறந்த இல்ல உபசரிப்பு தேர்தல் குற்ற சட்டம் 1954 மீறுவதாக உள்ளது என்று வர்சே எச்சரித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு 1MDB ஊழல் தொடர்பாக டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தனது விசாரணையின் போது விரிவான விளக்கம் அளிக்க அவருக்கு போதுமான வாய்ப்பு வழங்கப்பட்டது என்று MACC மூத்த கண்காணிப்பாளர் நூர் ஐடா அரிஃபின் உயர் நீதிமன்றத்தில் 49வது அரசு தரப்பு சாட்சியாக சாட்சியம் அளிக்கும் போது கூறினார். சர்ச்சைக்குரிய அமெரிக்க கல்வியாளர் ப்ரூஸ் கில்லி மேற்கத்திய காலனித்துவத்திற்கு ஆதரவானவர் மட்டுமல்ல, அவரது கருத்துக்கள் ஆபத்தானதாகவும் மலேசியாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடிர் கடுமையாக சாடியுள்ளார். ஜோஹர் ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையத்தை திறப்பதற்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் தான்ஸ்ரீ வின்சென்ட் தான் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ப்ளூம்பர்க் கூறியுள்ளது உண்மைக்கு மாறானது. மேலும் த எட் சிங்கப்பூர் வெளியிட்ட செய்தியில் தவறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன என்று வின்சென்ட் தான் கூறியுள்ளார். பிரதமருடன் அத்தகைய பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கவில்லை என்று அவரது நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மக்களவைக்கு 2ஆம் கட்டமாக கேரளத்தில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் மாநிலம் முழுவதும் வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்தனர். முதல்வர் பினராயி விஜயன், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் AK ஆண்டனி, எதிர்க்கட்சி தலைவர் VT சதீசன், சசி தாரூர், சுரேஷ் கோபி, PK குன்ஹாலிக் குட்டி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் மக்களவை வேட்பாளர்கள் வாக்களித்தனர். இந்நிலையில் மாநிலத்தின் 4:30 மணி நிலவரப்படி இதுவரை 68% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் நடிகர் பிரகாஷ் ராஜ் காலையிலேயே வரிசையில் நின்று வாக்களித்தார். தமிழகத்தில் மே 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை வட உள் தமிழகத்தில் குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டங்களில் வெப்ப அலையானது உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக சென்னையில் வெப்பநிலை உச்சத்தில் உள்ளது. மக்கள் பகல் நேரங்களில் வெளியே வர முடியாத அளவிற்கு வெப்பநிலை உச்சத்தில் உள்ளது. காசா மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலை கண்டித்துள்ள நோபல் பரிசு பெற்ற மலாலா யூசுப்சாய் காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனர்களுக்கான தனது ஆதரவில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளின்டனுடன் இணைந்து அவர் தயாரித்த பிராட்வே மியூசிக்கலுக்கு பாகிஸ்தானில் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐரோப்பா கண்டத்தின் முக்கியமான நாடுகளில் ஒன்று கிரீஸ். இதன் தலைநகரம் எத்தென்ஸ். பல்வேறு வரலாற்று சிறப்புகளுக்கு பெயர் போன எத்தென்ஸ் நகரம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விரும்பி செல்லும் இடமாக விளங்குகிறது. இந்நிலையில் எத்தென்ஸ் நகர வானம் திடீரென ஆரஞ்சு நிறத்தில் காட்சியளித்தது. புராதன ஒலிம்பிக் மைதானம் அமைந்துள்ள சிண்டக்மா சதுக்கம், பார்த்தியான் ஆலயம், அகோரா உட்பட எத்தென்ஸ் நகரமே ஆரஞ்சு நிறத்தில் காட்சியளித்தது. இதனால் சுற்றுலா வந்த வெளிநாட்டினர் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் பீதி அடைந்தனர். கிறிஸ்டோபர் நொலானின் இன்டர்ஸ்டெல்லர் திரைப்படம் வெளியாகி 10 ஆண்டுகள் ஆக உள்ள நிலையில் செப்டம்பர் மாதம் படம் மீண்டும் திரையரங்குகளில் மறுவெளியீடு செய்யப்பட உள்ளது. பிரபல ஹாலிவுட் இயக்குனர் கிறிஸ்டோபர் நொலான் இயக்கத்தில் 2014ஆம் ஆண்டு வெளியான அறிவியல் புனைக்கதை படம் இன்டர்ஸ்டெல்லர். மேத்யூ மெக்கானாகே, அனி ஹத்வே, ஜெசிகா செஸ்டேன், பில் இர்வின் உட்பட பலர் நடித்த இந்த படம் உலகம் முழுவதும் வரவேற்பை பெற்றது. எதிர்காலத்தில் நடப்பது போன்ற கதையை கொண்ட இந்த படம் பல விவாதங்களையும் உருவாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது.
இங்கிலாந்து பிரீமியர் லீக் கிண்ண கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி அணியினர் அபார வெற்றியை பதிவு செய்தனர். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி அணியினர் பிரிக்டோன் அணியை சந்தித்து விளையாடினர். இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய மான்செஸ்டர் சிட்டி அணியினர் 4-0 என்ற கோல் கணக்கில் பிரிக்டோன் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.